ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பட்டன் ஹோல்லே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிச்சு வந்து இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பேரலெல்லாம் 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எப்போதும் நம்ம ஒரு லைன் தான் ட்ரா பண்ணுவோம். இதில் வந்து நம்ம 2 லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ நான் எப்படி ஸ்கேலால் கோடு போடணும் அதே மாதிரியே நீங்களுமே போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இன்னுமே இது ஃப்ரீ கிளாஸ் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கிங் இமேஜஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணலாம். நான் வந்து அதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளைவாக கொடுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துகிட்டு மேல் பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பட்டன் ஹோலுக்கு இருக்கிற மாதிரியே ரிவர்ஸில் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கீழேயும் ஒரு ஸ்டிச்சு அதே மாதிரி இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் சைடில் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்க்கு போக போகிறோம். நம்ம அந்த சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டிருப்போம். இதில் வந்து 2 இது போட்டிருக்கோம். ஏன்னா இது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படிங்கிறதால மேலே கொண்டு போகிறீங்க. பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, அதே மாதிரி கீழே கொண்டு போய் பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு சைடில் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு, அதே போல் கண்டினியூஸாக நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே வர வேண்டியது தான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. உங்களுக்கு சில்க் த்ரெட்டுங்கிறப்ப வந்துட்டு அந்த பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட ஈஸியான ஒரு ஸ்டிச்சே கிடையவே கிடையாது. அந்த சப்போஸ் அந்த இழுக்கிறது வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் கீழே த்ரெட்டை இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பிகினர் லெவலில் உள்ளப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க, அதனால சொல்கிறேன். மற்றபடி ரொம்பவே ஈஸியான ஸ்டிச்சஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்து லாக் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அதே சேம் ஸ்டெப் தான் கீழேயும் ஃபாலோ ஆக போகுது. சில்க் த்ரெட் ஹேண்டில் பண்ணுறப்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரலைன்னா அதை நல்லா ஃபஸ்ட்லேருந்தே இழுத்து விட்டுடுங்க. இழுத்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாகவே வரும். நான் உங்களுக்காகவே இழுத்து காமிச்சிருக்கேன், நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடுச்சுங்கிறதால அதே இடத்துல நிற்காமல் அதை பிரித்து விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஜரி த்ரெட்லேயுமே ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்புங்க. ஏன்னா சில்க் த்ரெட்டில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பாதீங்க. 2த்துலேயுமே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லிங் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த நீடிலோட ஹேண்ட்லிங்கு, சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது இருக்குது. அது எல்லாமே வரணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணுறப்ப தான் கரெக்டாக வரும். சம்டைம்ஸ் வந்து சிங்கிள் த்ரெட்டாக வந்துச்சுன்னா இதே மாதிரி எடுத்து விட்டுக்க போகிறீங்க. எடுத்து விட்டுட்டு அந்த இது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இதில் லாக் ஸ்டிச் கொடுக்கணுங்கிறதும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழேந்து, அதாவது ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுல வந்துட்டு நம்ம வந்து சென்டரில் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு உள்ளதில் வந்து சைடில் கொண்டு வந்து நம்ம அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு கண்டினியூஸாக கொடுப்போம். இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இன்னுமே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்ச் பண்ணலாம். எவ்வளோ பேர் வந்துட்டு கிளியராக வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ இதே மாதிரியே கண்டினியூஸாக வந்து நான் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே வரேன். நீங்கள் ஆனால் பிகினர் லெவலாக இருக்கிறப்ப அந்த பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி இழுக்கிறது, அந்த இது வந்து இழுக்கிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஜரி த்ரெட்லேயுமே ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரே ஒரு இதில் மட்டும் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஜரி த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணுங்கள், அதே மாதிரி சில்க் த்ரெட்லேயுமே ஒர்க் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் எந்த கிளாஸ் அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அதே மாதிரியே நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு அந்த ஸ்டிச்சோட லாஸ்ட் வரைக்குமே போட்டு முடிச்சுக்க போகிறோம். நீங்களுமே அதே மாதிரி அந்த ஸ்டிச்சோட லாஸ்ட் வரைக்கும் முடிச்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இமேஜஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே இதை வந்துட்டு நீங்கள் இதில் மட்டும் ட்ரை பண்ணாமல் ஒரு மோட்டிஃபில் கூட ட்ரை பண்ணி அனுப்பலாம். அது இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க்கை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். இப்போ அதே மாதிரியே நான் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டிச்சோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு.
நம்ம ஆல்ரெடி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கோம். அதையுமே செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட இன்னொரு டைப்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஜரி த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் சில்க் த்ரெட்லேயுமே ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி அதோட ஹெட்டில் வந்துட்டு அதோட நேமை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் அது கிளியராக புரியும். அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே கிளியராக சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா வெண்மதி டிசைனர்ஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத கிளியர் கட்டான வீடியோஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் பார்த்தோம். இது வந்து ஆரியில் இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த 2 ஸ்டிச்சஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னுமே எக்கச்சக்கமான டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் கிளியராக உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்குறேன். இந்த ஃப்ரீ கிளாஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு போய் என்னால் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இந்த கிளாஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளாஸஸ் போகிறப்ப கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கண்டுக்காமல் நீங்கள் அந்த கிளாஸஸை வந்து கண்டினியூஸாக இது பண்ணுறப்ப வந்துட்டு உங்களால் வந்து உங்களோட பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃப்ரீ கிளாஸஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பிஸ்னஸையுமே டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துருந்த இந்த டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எந்த டவுட் இருந்தாலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மோட்டிவ் மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் கூட பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே மோட்டிவ் டிசைன் வந்து போடலை. பட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதால வந்துட்டு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. இந்த மாதிரி எஜுகேஷ்னல் சேனலை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. அது எந்த எஜுகேஷ்னல் சேனலாக இருந்தாலும் சரி, லேர்ன் பண்ணுறதுக்காக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பட் ஆனால் அதில் நீங்கள் எதுவும் கற்றுக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி லேர்னிங் பர்பஸ்க்காக எந்த சேனல் பார்த்தாலும் சரி தான், அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுத்துருவேன். நிறைய பேர் வந்துட்டு சர்டிஃபிகேட் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிளாஸுங்கிறதால சர்டிஃபிகேட்லாம் இப்போதைக்கு நம்ம வந்துட்டு அலோகேட் பண்ணல. பட் ஆனால் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை என்ன டவுட் இருக்குது என்னங்கிறத எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்துட்டு எந்த டவுட்னாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் வந்து குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோஸ்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சொல்லி கொடுத்துருந்த இந்த டுட்டோரியலையுமே மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அண்ட் வந்துட்டு உங்களுக்கு புரியுதா என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.